கார் மீது வடமாநில லாரி அதிவேகமாக மோதிய விபத்தில் சென்னையை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அப்பளம் போல் நொறுங்கிய காரிலிருந்து மாணவர்களின் சடலங்களை பிரித்தெடுப்பதற்குள் போதும் போதும் என ஆகிவிட்டது போலீசாருக்கு. சென்னை அருகே காட்டாங்குளத்தூரில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள்தான் இந்த சேர்த்தன், யுகேஷ், நிதிஷ் வர்மா, ராம்கோமன், சைதன்யா, விஷ்ணு. இவர்கள் அனைவருமே ஆந்திர மாநிலம் ஓங்கோலைச் சேர்ந்தவர்கள். கல்லூரி விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு மீண்டும் கல்லூரிக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தனர் 7 பேரும். கார் திருவள்ளூர் அடுத்த ராமஞ்சேரி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தது. அப்போது வடமாநில பதிவு எண் கொண்ட லாரி அதிவேகமாக கல்லூரி மாணவர்கள் வந்த கார் மீது நேருக்கு நேர் மோதியது. அப்பளம் போல் நொறுக்கி சுக்கு நூறானது கார். அந்தரத்தில் தூக்கி வீசப்பட்டார் ஒரு மாணவர். 4 மாணவர்கள் காரில் சிக்கி உடல் நசுங்கி பரிதாபமாக துடிதுடித்து இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சேர்த்தன், யுகேஷ், நிதிஷ் வர்மா, ராம்கோமன் ஆகிய 5வரும் விபத்தில் பலியான நிலையில் சைதன்யா மற்றும் விஷ்ணு ஆகிய 2 மாணவர்கள் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் தலைமையிலான போலீசார் இறந்த மாணவர்களின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விடுமுறை முடிந்து பல கனவுகளோடு மகிழ்ச்சியாக கல்லூரிக்கு திரும்பிக் கொண்டிருந்த மாணவர்கள் கண்ணிமைக்கும் நொடியில் உயிரை பறிகொடுத்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.